ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஹலோ கைஸ், எபிசோடு 4-5. கத்தி வச்சுவன் சொல்கிறான், நீ வந்து நரகத்துக்கு செல்லுடா டேய். ப்ளூ கலர் டப்பி சொல்கிறான், லூஸு நீ நிறுத்து. ஜியோ விசுதி, என்ன ஒரு சந்தர்ப்பவாதி. ப்ளூ கலர் டப்பி சொல்கிறான், இந்த ஆண்டுகளில் நான் உன்னை பற்றி தெரிந்து வந்துகிறேன். ஹீரோ சொல்கிறான், எம்பே சூர்யா, நம்ம ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கலாமா? ப்ளூ கலர் டப்பி சொல்கிறான், என்ன ஒப்பந்தம்? ஹீரோ சொல்கிறான், நான் உனக்கு ஒரு லூஸை கொடுக்குறேன்டா. ஹீரோ சொல்கிறான், என்னை மீண்டும் தொந்தரவு செய்ய மாட்டீங்க என்று எங்களை கட்டி போட்டு சொல்கிறான். என்ன? ப்ளூ கலர் டோப்பி சொல்கிறான், நீ எதற்கு செய்கிறா? லியோ குடும்பம் உனக்கு கருணை காட்டியது. வில்லன் சொல்கிறான், ஹாஹாஹா, நீங்கள் பிறகு ஏன் லியோ குடும்பத்தை காட்டி கொடுத்தீங்கள்? லியோ குடும்பம் உங்களை தயவு செய்து நடத்துவதாக தெரிந்துள்ளது. நீங்கள். ஹீரோ சொல்கிறான், ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்காக இருக்கிறான். இப்போது லூனோ குடும்பம் வீழ்ந்து விட்டால் என்னால் எந்த வித்தியாசம் செய்ய முடியாது. ஹீரோ சொல்கிறான், என்னோட எதிர்காலத்துக்கு அன்றாட வாழ்க்கை என்னுடைய நல்லாக இருக்கிறது. ஹீரோ சொல்கிறான், என் சொந்த கல்லறை தோன்றுவது ஏன்? ஹீரோ சொல்கிறான், இந்த கைதில் அவர்கள் சிக்கி தவித்தனர்கள். ஹீரோ சொல்கிறான், ஆனால் சில ஒரு சந்திப்புகள் உள்ளன. ஹீரோ சொல்கிறான், சரியான திசையை மட்டும்தான் சொல்ல முடியும். வில்லன் சொல்கிறான், இது ஒரு ஸ்கைட் மூலமாக கட்டப்பட்டுள்ளது. இது ஒரு அறிவான யோசனை. மேலும் கண்டாடிப்பதின் செயல்பாடுகளுக்கு நீங்கள் தூண்டினீர்கள். இருப்பினும் ஒப்படைகிற அவர் மீது மிகவும் மோசமானதல்ல. ஹாஹாஹா. ப்ளூ கலர் டோப்பி சொல்கிறான், ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம், நான் தான் வழி காட்டுவேன், எந்த தந்திரத்தையும் நீ காட்டக்கூடாது. ஹீரோ சொல்கிறான், நான் எந்த தந்திரத்தையும் காட்ட மாட்டேன், நான் ஒரு நேர்மையான மனிதன். ப்ளூ கலர் டோப்பி சொல்கிறான், இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் நம்பியிருப்பேன், ஆனால் இப்போது நான் நம்பவில்லை உன்னை. ஹீரோ சொல்கிறான், வாங்க இப்போது எல்லாம் போகலாம், எல்லாரும் வாங்க காட்டுக்குள்ளே போகலாம். ஜியோ ரசிகன், நீங்கள் ஒரு நாய் அடிமை போல் இருக்கிறீர்கள். கட்டி போட்டு சொல்கிறான், நான் உங்களை எவ்வளோ நம்பினேன், நீ என்ன இப்படி பண்ணுற, எங்களை இப்படி காட்டி கொடுக்குறியாடா? ஹீரோ சொல்கிறான், தளபதி பாங், நீங்கள் ரொம்ப பொல்லாதவர் என்று எனக்கு தெரியும். ஹீரோ சொல்கிறான், நீனா ஒரு மரத்தை பார்க்க போக வேண்டியது இருக்கிறாதா? எல்லோரும் வாங்க போகலாம் நம்ம. ப்ளூ கலர் டொப்பி சொல்கிறான், இங்கே ஏன்டா நிறுத்தினேன், சுற்றி யாருன்னா ஆள் இருக்கிறாங்களா? ஹீரோ சொல்கிறான், இந்த இடத்துல உங்களை விட்டு நான் ஒதுக்கிறேன். ஹீரோ சொல்கிறான், இந்த இடத்த விட்டு நான் போகிறேன், நீங்கள் தனியாக நாடுங்கள். அடடா, உங்களுக்கு மரணத்தை காட்டப் போகிறேன். ப்ளூ கலர் சொல்கிறான், ஏய் எங்கடா ஓடுற நீ, எங்கேருந்து எங்கடா தப்பிக்கிற நீ? எல்லாரும் அவனை தேடி கண்டுபிடிங்கடா. அடைச்ச, எங்கடா தப்பிச்சிட்டான், தளபதி பாங்கற ஓடிட்டானே. அடைச்ச, அவனை எங்கேருந்து தப்பி விட்டீங்களாடி, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டுனாங்களாடி அவனை. இந்த காட்டுக்குள்ளே எங்கள் கதையை முடிக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்கள எல்லாரையும் பூச்சி கண்டுபிடிச்சினாங்க, அவங்க நம்ம வெளியே போனோடனே அவங்கள துண்டாக வெட்டி கொலை பண்ண போகிறோம். ஹீரோ சொல்கிறவங்கன்னா வெளியே விட்டாதானே, இங்கேயே கதையை முடிக்க போகிறேன். ஐயா, இங்கே என்ன நடக்குது? நம்மளை சுற்றி சிவப்பு கலரில் மொத்தம் இருக்குது ஐயா. நீங்கள் என்னை சுற்றி இருங்கள், இந்த இடத்தை விட்டு யாரும் நுகராதீங்கள். பக்கத்தில் இருக்கிற எங்கடா காணும், எல்லோரும் எங்கே போயிட்டாங்க தெரியல எனக்கு. எங்கடா என் கூட இருந்தவங்களாம் எங்கேயோ தெரிகிறாங்க மாதிரி இருக்குது, அந்த தூரத்தில் ஏதோ தெரிகிற மாதிரி இருக்குது. என்ன ஒரு பேயோட சக்தி தெரிகிறது அங்கே. ஹீரோனி சொல்கிற, தளபதிப்பாங்க அங்கேருந்து தப்பிச்சுட்டுனாட்டான், அடுத்து நம்ம என்ன பிளான் போட வேண்டியது என்று சொல்லு. ஹீரோ சொல்கிறான், மிஸ் லூனா அவங்க வந்து நிற்கிறாங்க, எதனா ஒரு பிளான் போட்டு டக்குன்னு. ஹீரோனி சொல்கிறா, இப்போது நம்ம வந்து அந்த பிளான் போடலாம், நீங்கள் வந்து கவனமாக இருங்க. ஹீரோனி சொல்கிறா, காட்டுக்குள்ளே நம்ம பிளானை செயல்படுத்த வேண்டியது தான். ஹீரோ சொல்கிறான், இந்த இடத்துலேருந்து நீ நகரடி. ஹீரோனி சொல்கிறா, இது அவன்தானா? என்ன அற்புதமான ஒரு சக்தி. ஹீரோ சொல்கிறான், பேய் பிசாசே, எல்லாரையும் போய் கொள்ளுங்கள், ஒருத்தரை கூட உயிரோடு விடக்கூடாது. ஒயிட் கலர் சொல்கிறான், அது என்ன தெரியுது, எல்லாம் கவருங்கள், ஓடுங்கள், இங்கேருந்து ஓடுங்கள், எல்லாரும் தப்பிங்கள், இங்கேருந்து தப்பிங்கள். ஐயா காப்பாற்றுங்க, என்ன என் உடம்புக்குள்ளே ஏதோ போய் விட்டது, என்னை காப்பாற்றுங்கள் ஐயா. ப்ளூ கலர் டோப்பி சொல்கிறான், என்னை நோக்கி என்னடா வருது, ஐயோ காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என் உடம்புக்குள்ளே ஏதோ போய்விட்டது, இப்போ நான் சாக போகிறேனா? இதுதான் என்னோட நேரமா? ஜுவோ சிங், காப்பாற்றுறாடி, எங்களை கொல்லாதராடி, வந்து காப்பாற்றுறா. ஹீரோ சொல்கிறான், நான் உங்களை நேரத்துக்கு நான் காப்பாற்றினேன், என்னை வந்து நீ கொல்ல பார்த்தல, ஆனால் தான் இந்த அனுமதிங்கடா இந்த வழியை. ஹீரோனி கேட்குறா, ஜியோ ரசிகன், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை சரியாக. ஹீரோ சொல்கிறான், என்னை பற்றி தெரியாது, உங்களுக்கு நல்லது, என்னை பற்றி எதுவும் கேட்காதீங்கள். ஹீரோ சொல்கிறான், எல்லா பிசாசும் என் உடம்புக்குள் வாங்கள். ஹீரோ வந்து பிசாசு சக்தி எல்லாத்தையும் உரியிறான், பாருங்கள். ஹீரோனி சொல்கிறாள், ஜாக்கிரதையாக இருங்கள், பிசாசு சக்தி உரியும் போது எதனா ஆபத்து வரப்போகிறது என்று ஜாக்கிரதையாக இருங்கள்.
ஹீரோ வந்து பிசாசு சக்தியெல்லாம் உரிதான் எல்லாம் சக்தி வாங்கல். ஹீரோ வந்து லெவல் 7ல் இருக்கிறான். ஹீரோ லெவல் ஏறான். லெவல் 8, லெவல் 9. ஹீரோ வந்து லெவல் ஏறிவிட்டான். அடிச்சாம்பத்திலிருந்து உச்சத்தில் இருக்கிறான். ஹீரோ சொல்கிறான், பிசாசு சக்தியெல்லாம் தூண்டியதால் என்னோட சக்தி வந்து தீண்ட விட்டது சொல்கிறான். ஆனால் இப்போது முடிந்து விட்டால் இலவு திருப்திகரமாக. ஹீரோ சொல்கிறான், குயி சக்தி சேகரிக்கும் சாம்பியத்துக்கு நினைவு திரும்ப வேண்டும். ஹீரோ சொல்கிறான், முன்னால் உள்ள சக்தியோட இப்போ கொஞ்சம் அதிகமாக உள்ளது. ஹீரோ சொல்கிறான், என் சாம்பியன் சேகரித்த சக்தி குறைந்தது 3 முறை. ஹீரோ சொல்கிறான், பொது குயி சேகரிக்கும் சக்தி எஜமானை விட. ஹீரோ சொல்கிறான், இப்போது நான் சக்தி சேகரிக்கும் சில இடத்திற்கு செல்கிறேன். சில தற்காப்புகளை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். ரசிகன், நீங்கள் எங்கே செல்கிற கொஞ்சம் நில்லுங்கள். ஹீரோனி சொல்கிறான், அவங்களோட சக்தி எவ்வளோ வந்து வெளியேறினது. குட்டி பையன் சொல்கிறான், இந்த காட்டுக்குள் பேய் பிசாசுலாம் இருந்தது எங்கே போய்விட்டது. ஹீரோ சொல்கிறான், ஆவி கற்களை கட்டுப்படுத்துவதில்லை, இதனால் கட்டுப்பாட்டு இழக்கலாம். தளபதி பாங் சொல்கிறான், அவர்கள் மொத்த பேர் இறந்து விட்டாங்களே என்று பார்த்துட்டு வருகிறேன். ஹீரோ சொல்கிறான், அவர்கள் எல்லாரையும் நான் கொன்று விட்டேன். உங்கள் முன்பு மோசமாக பேசியதுக்கு, உங்கள் திட்டம் தெரியாமலுக்கு, நான் ரொம்ப மோசமாக பேசியதுக்கு மன்னிப்பு. தளபதி பாங் சொல்கிறான், என்னுடைய வாழ்க்கையை வந்து உங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். ஹீரோ சொல்கிறான், எந்த சேவையும் செய்ய வேண்டாம், நான் உங்களுடையவன். ஹீரோ சொல்கிறான், பாங் வந்து ஒரு விசுவாசமான வேலைக்காரன். ஜாவோ சிங்குக்கு விசுவாசமாக அடிமையாக இருந்த அவன். ஃபாங் ஏஞ்சிடு, நீங்கள் தளபதி, நான் ஒரு தாய்மையான வேலைக்காரன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க எனக்கு தைரியம் இல்லை. ஹீரோ சொல்கிறான், மிஸ் லூனா பிளான் போட்டு கொடுத்தனால் கொள்ளையர்களை அழிக்க முடிந்தது. தளபதி பாங் சொல்கிறான், மிஸ் லூனா உருவாக்கப்பட்ட பிளான் எப்படி உனக்கு தெரியும். இது நீங்கள் தானே பண்ணீங்க மிஸ் லூனா பிளான் போட்டு கொடுத்தது. ஹீரோனி சொல்கிறான், எஸ் நான் தான் சொன்னேன். தளபதி பாங் சொல்கிறான், கடவுளே லுயோ குடும்பத்துக்கு ஆதரவளித்தார். இப்போது மிஸ் லூனா ஜாவோ சிங் உதவியுடன் தெரிகிறது. தளபதி பாங் சொல்கிறார், லியோ குடும்பம் மீட்டெடுப்பதுக்கு ஒரு விஷயம். ஹீரோ சொல்கிறான், அந்த கொள்ளையர்களை எல்லாரையும் கொன்றுவிட்டும் மிஸ் லூனா எங்கே செல்வாங்க என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தளபதி சொல்கிறான், நாங்கள் சிஐ குடும்பத்துக்கு தங்கியிடம் திட்டமிட்டோம். தளபதி பாங் சொல்கிறான், நீங்களும் வரீங்களா, அந்த இடத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஹீரோ சொல்கிறான், ஓ ஃபங்கி நகருக்குள்ள காய் குடும்பத்துக்கு செல்ல போகிறீங்களா. ஹீரோ சொல்கிறான், காய் குடும்பம் ரங்கின் நகரில் புகழ்பெற்ற ஒரு குடும்பம். நான் லூனாவை அங்கே ஒப்படைக்க வேண்டியதில்லை. ஹீரோ சொல்கிறான், இந்த உடம்பில் உள்ள விருப்பத்தை நிம்மதியாக இருக்கக்கூடியது. ஹீரோ சொல்கிறான், என்னோட சாபம் வந்து அழைக்கப்படும், நான் சுதந்திரமாக இருப்பேன். ஹீரோ சொல்கிறான், சரி வாங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போகலாம். ஹீரோ சொல்கிறான், திரும்பி வருவேன். வில்லன் கேட்குறான், நீங்கள் சூரியனிடமிருந்து எதனால் தகவல் வந்து விட்டுச்சா. கொடுக்கிறவன் சொல்கிறான், அறிக்கை இளம் காஸ்டலுக்காக. சூர்யா ஒரு கடிதத்தை கொடுத்தான் ஐயா. கையேடுகளிலிருந்து விரைவில் உங்கள் வசத்திற்கு இருக்கும் என்று நான் கூறுகிறேயா. வில்லன் சொல்கிறான், மாஸ்டர். வில்லன் சொல்கிறான், நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா. உங்கள் பையன் நம்பர் சொர்க்கத்தில் காத்திருக்கிறான். வில்லன் சொல்கிறான், நான் உன்னை அங்கே அனுப்புகிறேன். ஹீரோனி சொல்லிட்டு ஃபங்கி நகரம் வந்து விட்டது, எல்லாரும் பாருங்கள். தளபதி பாங் சொல்கிறான், ஜியோ ரசிகர், இந்த இடத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு முறை வரீங்க. ஃபங்கி நகரை பற்றி என்ன சொல்கிறீங்கள். ஹீரோ சொல்கிறான், இது ஒரு மோசமான கிராமம் என்று வேறுபட்டது, இன்னும் சிஐ மாளிகை வரவில்லையா என்று சொல்கிறான். குட்டி பையன் சொல்கிறான், அந்த வாய்க்குள் நம்மளால் நடக்க முடியாது. ஹீரோனி சொல்கிறான், நானும் என் தம்பியும் சிஏ குடும்பத்துக்கு வருகை தெரிகிறோம். பின்னால் நாங்கள் உங்களை வந்து அழைத்து கொண்டு செல்கிறேன். தளபதி பாங் சொல்கிறான், எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் தங்கியிடம் தேட வேண்டியதுதான். ஹீரோ சொல்கிறான், எவ்வளவு தொந்தரவாக இருக்குது எனக்கு. தளபதி பாங் சொல்கிறான், நாங்கள் அனைவரும் அங்கே சென்றார்கள், மக்கள் பழக்க வழக்கம் இல்லாத நாள் கேள்வி பண்ணி சிரிப்பார்கள். தளபதி பாங் சொல்கிறான், இந்த இடத்துல எதனா ஒரு இடம் கிடைக்குதா என்று நான் தேடுறேன். ஹீரோ சொல்கிறான், சரி நீங்கள் எல்லாரும் போங்கள். ஹீரோ சொல்கிறான், இந்த இடத்த விட்டு நான் சிறிது நேரம் வெளியே போகிறேன். குட்டி பையன் சொல்கிறான், நீ என்ன பெரிய பிஸ்தாவா, இது என்னோட ஆட்சிக்குள் இருக்கிறது. குட்டி பையன் சொல்கிறான், காத்திருந்து பாரு, உன்னை அடிக்கிறதுக்கு எங்கள் அண்ணாயிடம் கேட்குறேன். ஹீரோ சொல்கிறான், என்ன வாய் பேசுகிறான் பாரு, இப்பயே ஒரு எட்டியோ உதவிக்கிறேன் பாரு அவனை. ஹீரோனி சொல்கிறான், என்னடா இந்த குழந்தைய இப்படி போட்டு அடிக்கிற நீ. ஹீரோ சொல்கிறான், நீங்கள் என்னை பிடிக்கவில்லை என்றால் என்னை விட்டு விளங்கி விடலாம். ஹீரோனி சொல்கிறான், ஒன்று. ஜாவோ சிங் சொல்கிறான், எல்லாத்துக்கும் யங் மாஸ்டரை எப்படி நீ உதைக்கலாம். ஹீரோ சொல்கிறான், ஸ்டார்ட். என் கையில் வந்து இப்படிலாம் பேசாத அடி நீ. அவள் சொல்கிறான், உங்களுடைய ஃப்ளாக்சர் ஒரு போலி. இவன் கேட்குறான், நீங்கள் எப்படி இது போலி என்று சொல்கிறீர்கள். இவன் சொல்கிறான், இது அற்புதமான ஜெக். சாகுபடியால் இருக்கும்போது இது ஒரு சக்தியை எடுத்து கொடுக்கும். மிஸ் ஃப்ளாக் ஜெக் என்றால் உங்களுக்கு தெரியுமா. இவன் சொல்கிறான், எனக்கு ஃப்ளாக் ஜெக் தெரியவில்லை என்றாலும் நான் இது ஒரு முறை பார்த்துக்கிறேன். இவன் சொல்கிறான், இது உறுதியாக ஒரு போலியானது என்று என்னால் சொல்ல முடியும். அவன் சொல்கிறான், ஆஹாஹா, நீங்கள் ஒரு முறை தான் பார்த்துருக்கீர்கள், இது போலியானது என்று எப்படி ஒரு முறை சொல்ல முடியுமா. இவன் சொல்கிறான், என்னால் அதை செய்ய முடியும்.
இவன் சொல்கிறான் அதை செய்ய முடியாது, நீங்கள் முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள். இவன் சொல்கிறான் நீங்கள் போங்கள், என்னோட வியாபாரத்தை தொந்தரவு செய்யாதீங்கள். அந்த பொண்ணு சொல்லுது இந்த கருப்பு ஜாதி ஒரு போலியானது. ஹீரோ சொல்கிறான் அதை நிரூபிக்க எனக்கு ஒரு வழி தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம்.